ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். பயம் உடைய உடல் உயிரில்லாத உடலை விட மோசமானது. உயிரில்லாத உடலாவது தனக்கும் சமூகத்திற்கும் பாரமாக இல்லாமல் எரிக்கப்பட்டோ புதைக்கப்பட்டோ டிஸ்போஸ் ஆயிருது. ஆனால் பயத்தோடு இருக்கின்ற உடல் சமூகத்தின் சகலவிதமான ரிசோர்ஸையும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தனக்கும் சமூகத்திற்கும் பெருந்தீங்கு மட்டுமே செய்வதாக, நன்மை செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாது பெருந்தீங்கு மட்டுமே செய்வதாகவும் ஒரு ராங்கான ஈகோ சிஸ்டத்துக்கு சென்டர் பாயிண்டா மாறிடும். ஆழ்ந்து கேளுங்கள். எந்த விதமான பயமும் உயிரின் உயிர்ப்பை அழித்துவிடும். நீங்க உடனே போய் நெருப்புல குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல 10 மாடியிலிருந்து கீழே குதிச்சு உங்களுக்கு பயம் எல்லாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னோ. முட்டாள்தனத்திற்கு பயமின்மைன்னு பேர் கிடையாது. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மனதிற்குள், இருப்பிற்குள் உருவாகின்ற மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டை உங்க மனம் பயம்னு தப்பா பிராண்ட் பண்ணி, புரியாத எல்லாத்தையுமே பயம்னு தான் பிராண்ட் பண்ணுவோங்கய்யா. நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு புரியாத எல்லாத்தையுமே நாம ஃபர்ஸ்ட் பண்ற பிராண்ட் என்னன்னா பயம். இதை நான் சொல்லல, அறிவியல் அறிஞர்களே தெளிவா சொல்றாங்க. ஆலிசன் வுட்ப்ரூக்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் 2013 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. கெட் எக்ஸைட்டட் ரீஅப்ரைசிங் ப்ரீ பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி ஆஸ் எக்ஸைட்மெண்ட்னு ஜேர்னல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் சைக்காலஜியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள எக்ஸைட் ஆகும் பொழுது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஜெனரேட் ஆகுதோ அதே எக்ஸ்பீரியன்ஸை உங்க மனம் வேக வேகமா லேபிள் பண்ண முயற்சி பண்ணுச்சுன்னா, அதை கிராஸ் பண்ண முயற்சி பண்ணுச்சுன்னா, அது பண்ற தப்பான பிராண்டிங்க்கு பேர் தான் ஃபியருங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் சாந்தமா சாட்சியா இருந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு புரியும்.